Hello students, welcome to Vinma Max. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா 10th standard mathematics chapter 2ல exercise 2.1ல இருக்கக்கூடிய 6th sum தான் பார்க்க போறோம். Use Euclid's division algorithm to find the HCF. HCF கண்டுபிடிக்க என்ன பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. Euclid's division algorithm பயன்படுத்தணும். First subdivision என்ன கொடுக்கறாங்கன்னா 340 and 412. இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? HCF கண்டுபிடிக்க போறோம். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு Euclid's method யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க? Euclid's method யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நாம இத டிவைட் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணனும்? முதல்ல எது பெரிய நம்பரோ இதுல பாத்தீங்கன்னா எதுல பிக் நம்பர் 412. அத நம்ம என்ன பண்ணனும்? உள்ள எடுத்து போட்டுக்கலாம். 412 எடுத்து போட்டுக்கிட்டு வெளியில என்ன பண்ணனும்? 340 போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம்? 340. இது எத்தனை முறை போகும்? 340 412 எத்தனை டைம் போகும்? 1 டைம் தான் போகும். 1 டைம் தான் நமக்கு என்ன பண்ணும்? போகும். அப்போ 340. இது நம்ம கழிச்சா என்ன கிடைக்கும்? 2. இங்க இருந்து 11ல 4 போச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 11ல 4 கிடைச்சுனா 72. இப்போ நமக்கு இது என்னது? இதுக்கு பேர் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்? கோஷன்ட். இதுக்கு பேர் என்னது நமக்கு? ரிமைண்டர். இதுக்கு பேர் என்னது? ரிமைண்டர். இதை நம்ம என்ன பண்ணணும்? யூக்ளிட்ஸ் அல்காரிதம் படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ 412 ஈக்குவல் டு ஃபார்மட் என்னது? A ஈக்குவல் டு BQ plus R. A equal to BQ plus R. அந்த ஃபார்மட் படி எழுதிக்கணும். A வந்து நம்மளுக்கு 412. B வந்து எவ்வளவு நம்மளுக்கு? 340. எதால கோஷன்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 plus ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 72. நாம ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நாம டிவைட் பண்ணிக்கிட்டு போகணும். சரிங்களா? பெரிய இது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்மளுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? 72 தான் வந்து ரிமைண்டரா கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 72வை வெளியில போட்டு மறுபடியும் என்ன பண்ண போறோம்? 340 இருக்குது இல்லைங்களா? அந்த 340யை நம்ம உள்ள போட்டு மறுபடியும் டிவைட் பண்ண போறோம். 340 72ல 340 இப்போ எத்தனை வாட்டி போகும்? 4 டைம்ஸ்ல போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 டைம்ஸ் போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 288. இப்போ நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ண நமக்கு கிடைக்கும். 10ல 8 போச்சுன்னா 2. இங்கேருந்து கட்டணும் 14. 14ல இங்கே 3 இருக்கும். 13ல 8 போச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 52. இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? கோஷன்ட். இது வந்து நம்மளுக்கு என்னது? ரிமைண்டர். இதை நம்ம என்ன பண்ணணும்? யூக்ளிட்ஸ் மெத்தட் படி எழுதிக்கிறோம். அப்படி எழுதணும்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 3. ஏதாவது நம்ம உள்ள இதை நம்ம எப்படி எழுதணும்? 340 ஈக்குவல் டு 72. கோஷன்ட் எவ்வளோ? 4 ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ? 52. ரிமைண்டர் எவ்வளோ? 52. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 52வை வெளியில் போட்டு 72வை உள்ளே போட்டு எழுதிக்க போகிறோம். சரிங்களா? 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ எத்தனை முறை 50 வரும்? 1 டைம்ஸ் தான் வரும். 152. சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20. அப்போது இதை நம்ம யூக்ளிட்ஸ் படி மெத்தட் படி எழுதணும்னா என்ன கிடைக்கணும்? 72 ஈக்குவல் டு 52 1 + 20. 1 + 20. அடுத்தது பாருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு இன்னும் 0 வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 20யை உள்ள போட்டு எழுதிக்கணும். சரிங்களா? என்ன எழுதணும்? 20யை வெளியில இங்க என்ன வரும்? சரி, 52 உள்ள போட்டு எழுதிக்கிறோம். 52 உள்ள போட்டுட்டு 20 வந்து வெளியில எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன எழுதிக்கணும்? 52. அப்போ எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் வருங்களா? எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் போட்டோம்னா எழுதுவோம் 40. ரிமைண்டர் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12. இதை யூக்ளிட்ஸ் மெத்தட் படி எழுதணும்னா 52 என்ன கிடைக்கும்? 52 ஈக்குவல் டு 22 + 12. 22 + 12. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல 20யை உள்ள போட்டுக்கிறோம். 12ல வெளியில் போட்டு டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ 1 டைம் வருங்களா? 1 12s are 12 வரும். ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்கும்? 8 கிடைக்கும். இதை யூக்ளிட்ஸ் மெத்தட் படி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 20 ஈக்குவல் டு 12 × 1 + 8. 12 × 1 + 8. இப்போ மறுபடியும் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். இப்போது இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? 12. என்ன இருக்குது? 12. 12ல எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 8ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும் 1 8s are 8. நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? 4 கிடைக்கும். என்ன கிடைக்கும்?
4 கிடைக்கும். இதை நம்ம யூக்ளிட்ஸ் மெத்தட் படி எழுதணும். எப்படி எழுதலாம்? 12 ஈக்குவல் டு 8, கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4. ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குது? 4. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே லாஸ்ட் ஸ்டெப் இங்கே பாருங்கள், கவனிங்க. 8 இருக்கா? 8 வந்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். 8 வந்து என்ன பண்ணோம்? 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ? 2 4s are 8. நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சுங்களா? ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த மெத்தட் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இப்போது 0 வந்துடுச்சு. அப்போ இதை நம்ம யூக்ளிட்ஸ் மெத்தட் எப்படி எழுதலாம்? 8 ஈக்குவல் டு 4 2 + 0. 4 + 0. அப்போ HCF நம்மளுக்கு என்ன கிடைக்குது? HCF ஆஃப் எதுக்கு? 340 and 412. இதுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? HCF ஆஃப் 340 and 412க்கு ஆன்சர் எவ்வளோ? HCF எவ்வளோ? 4. HCF எவ்வளோ? 4. HCF எவ்வளோ? 4. இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. செகண்ட் சப்டிவிஷன் வந்து HCF வந்து 867க்கும் 255க்கும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 867 உள்ளே போட்டுக்கிட்டு 255 வெளில வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். எத்தனை டைமில் போகும்? 3 டைம்ஸில் போகும். எத்தனை டைமில் போகும்? 3 டைம்ஸில் போகும். 3 டைம்ஸில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 765. சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 7 - 5 201. எவ்வளோ கிடைக்குது? 102. இதான் வந்து இது கோஷன், இது ரிமைண்டர். இது யூக்ளிட்ஸ் மெத்தட் படி நம்ம எழுதிக்கணும். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் படி எழுதிக்கிட்டோம். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எழுதணும்? 867 ஈக்குவல் டு 255. இதில் கோஷன்ட் இதுன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ? 102. இப்போ நம்ம 0 வர வரைக்கும் என்ன பண்ணணும்? இதை நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த 255 இருக்கு இல்லைங்களா? இந்த 255 உள்ளே போட்டு 102ஆல் டிவைட் பண்ணணும். 255 உள்ளே போட்டு 102ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸில் போகுங்களா? 2 டைம்ஸில் போட்டால் 204. சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 5 - 4 என்ன கிடைக்கும்? 1. 5 அப்படியே இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஈடி எப்படி எழுதணும்னா என்ன எப்படி எழுதணும்? 255 ஈக்குவல் டு 102 × 2 + 51. இப்போ நம்ம என்னன்னா 51. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 102-ஐ 51ஆல் டிவைட் பண்ணுவோம். 102-ஐ 51ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 102-ஐ 51ஆல் டிவைட் பண்ணலாங்களா? 102-ஐ 51ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் வருங்களா? 2 டைம்ஸில் 102. ரிமைண்டர் நம்மளுக்கு எவ்வளோ? 0. இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சிங்களா? ரிமைண்டர் 0 கிடைச்சி. இதை நம்ம எப்படி எடுத்து எழுதணும்? 102 ஈக்குவல் டு 51 × 2 + 51 × 2 + 0. இப்போ நம்மளுக்கு HCF எவ்வளோ? HCF நம்மளுக்கு இந்த என்ன ஆன்சர்? 51. அப்போது HCF ஆஃப் 867 and 255 என்ன ஆன்சர்? ஈக்குவல் டு 51. இதுதான் ஆன்சர். 51 தான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10,224 and 9,648. இது ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கணும்? HCF எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 10,224 இருக்குது இல்லைங்களா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? 10,224 9,648ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு முறை தான் பண்ண முடியும். ஏன்னா 9,000 2 டைம்ஸ் போனாலே 18,000 மேலே போயிடும். அதனால் ஒன் டைம் போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9,648. சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 576 கிடைக்கும். இப்போ நம்ம இதை ED எப்படி எழுதிக்கலாம்? எப்படி எழுதலாம்? பை EDA. இப்போ நம்ம என்ன எழுதணும்? இங்கே இடத்துல 10,224 ஈக்குவல் டு 9,648 கோஷன்ட் 1 ப்ளஸ் ரிமைண்டர் நம்மளுக்கு எவ்வளோ? ரிமைண்டர் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 576. ரிமைண்டர் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 576.
அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் 9648 576ஆல் டிவைட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே நம்ம செய்ய போகிறோம் 9648 576ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எத்தனை முறை வரும்? ஃபஸ்ட்டு வந்து 964 இதை எடுத்துக்கலாம். அப்போ 1 டைம்ஸ் வருங்களா? 1 டைம்ஸில் போட்டோம்னா 576. சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 14ல் 6 போச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8. இங்கே 5 இருக்கும். அப்போது 15ல் 7 போச்சுன்னா இங்கே என்ன கிடைக்கும்? 8. என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும்? 388. மறுபடியும் நம்ம வந்து 8 இருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து வந்து இது எத்தனை டைம்ஸில் போகும்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸில். 6 டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3456 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 8ல் 6 போச்சுன்னா 2, 8ல் 5 போச்சுன்னா 3, 4. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்? 432. இதை வந்து நம்ம என்ன எப்படி எழுத போகிறோம்? ஈக்குவேட்ஸ் மெத்தட் படி எழுத போகிறோம். சரிங்களா? எப்படி எழுதலாம்? 9648 ஈக்குவல் டு 576. கோஷன்ட் எவ்வளோ? 16 ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ? 432. 432. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 576 432ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 576 432ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஒரு முறை தான் பண்ண முடியும். 432. சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 - 2 4, 7 - 3 எவ்வளோ? 4, 44. என்ன கிடைக்கும்? இங்கே 144 கிடைக்கும். இப்போ இது யூக்ளிட்ஸ் மெத்தட் படி எழுதணும்னா எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல 576 ஈக்குவல் டு 432 1 ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ? 144. இப்போ என்ன பண்ணோம்? 432 144ஆல் என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? 432 144ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 432 144ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 144ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை முறை வரும் சொல்லுங்கள்? 3 டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 432 கிடைக்கும். 3 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 432 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 432 equal to 144 3 times plus 0. இப்போ நம்மளுக்கு இதோட HCF எவ்வளோ? HCF of ஆன்சர் எவ்வளோ? HCF of 10,224 and 9,648 equal to என்ன HCF எவ்வளோ? 144. இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். HCF எவ்வளோ? 144. இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். அடுத்து நம்ம 4th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 4th சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர்ஸ் கொடுத்து HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 84, 90 and 120. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 2 நம்பர்ஸ்க்கும் HCF கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்ததுக்கும் சேர்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எப்பவும் செய்கிற மாதிரி 84க்கும் 90க்கும் HCF முதல் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு 90யை உள்ளே போட்டு 84ஆல் டிவைட் பண்ணுவோம். 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணோம். 1 டைம்ஸு 84. 90ல் 84 போச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6. இது வந்து பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் படி எழுதிக்கிட்டோம்னு எப்படி எழுதணும்? 90 ஈக்குவல் டு 84 1 நம்மளுக்கு ரிமைண்டர் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 6. அடுத்து என்ன பண்ணுவோம்? 84ஐ 6ஆல் டிவைட் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? 84ஐ 6ஆல் டிவைட் பண்ணுவோம். அடுத்து பார்க்கலாம். 84ஐ 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6 1s are 6 2. அப்போது 24 வரும்போது எத்தனை வரும்? 6 4s நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்குங்களா? 6 4s 24. ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 84
84 equal to 6 into 14 plus 0. அப்போ இப்போ நம்மளுக்கு HCF of 90 and 84 equal to என்ன கிடைச்சிருக்கு 6. சரிங்களா? இதோட HCF எவ்வளோ? HCF of 90 and 84க்கு we get HCF of 6. நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 6 ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன போகிறோம்? இப்போ நம்ம HCF 6 கண்டுபிடிச்சிட்டோங்களா? இந்த 6ஐயும் நம்பர் வந்து நம்மளுக்கு 120 கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ரெண்டையும் வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? HCF கண்டுபிடிக்க போகிறோம். HCF கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன நம்பருக்கும் 6, 120க்கு தான் வந்து அடுத்து வந்து நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் பெரிய நம்பர் எது? 120. 6ஐ வெளில போட்டு டிவைட் பண்ணும்போது எனக்கு 2 6 are 12. இப்போ இங்கே ஒரு 0 இருக்கா? மேலே ஒரு 0, கீழே ஒரு 0 போட்டோம்னா ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போது பை EDA மெத்தட் படி எழுதிக்கிறோம். எப்படி எழுதுவோம்? 120 equal to 6 into 20 plus 0. இப்போ நம்மளுக்கு HCF அப்போது HCF ஆஃப் இப்போ நம்ம இது ரெண்டுக்கு மட்டும் எடுத்து எழுதக்கூடாது, ஜென்ரலாக எல்லாத்துக்கும் எடுத்து எழுதணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? 84, 90, 120. இந்த 3 நம்பருக்குமே HCF எவ்வளோ? 6. HCF எவ்வளோ? 6. இதுதான் ஆன்சர். 84, 90, 120. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து எவ்வளோ? 6. அவ்வளோதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இது யூக்ளிட்ஸ் மெத்தட் படி நம்ம HCF கண்டுபிடி ரொம்ப ஈஸி தான். அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்க வேணாம். 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே வந்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.